ஒரு நடுவராக நீதிமானாக ஈசா நபி உங்களிடத்தில் இறங்காத வரை கியாம நாள் வரவே வராது என்று சொல்லிவிட்டு அவர்கள் செய்கிற சில காரியங்களை எல்லாம் சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? முக்கியமா ஜிசியா, ஜிசியா என்ற வரியை அவர் தள்ளுபடி செய்வார், பணம் அதிகமாக அவர் காலத்தில் வந்து பெருக்கெடுத்து ஓடும் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஜிசியா எப்ப தள்ளுபடி ஆகும் கேட்டா, எல்லாரும் ஒரே கொள்கையில வந்துரும்போது ஜிசியாவுக்கு வேலை இல்லை, எல்லாம் அவர் வந்த உடனே எல்லாரும் ஏத்துக்குவாங்க. அந்த மாதிரியான கருத்துப்பட சஹீஹுல் புகாரியில 3449, 3448, 2476 ஆகிய ஹதீசுகளை எல்லாம் பார்க்கிறோம். அதே மாதிரி அந்த ஈசா நபி வந்த பிறகு அன்னைக்கு ஏற்படுற நம்பிக்கைக்கு நிகரா ஒரு நம்பிக்கை உலகத்தில் எந்த காலத்திலும் ஏற்படாது. ஏன்? கன்ஃபார்ம் ஆகுதுல, ஒரு மனிதர் வந்து இறங்கி வந்துட்டாருன்னு சொன்னா அப்ப கன்ஃபார்மா இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் என்பது சந்தேகத்துக்கு இடம் இல்லாம ஆயிருமா. ஈசா நபி வந்த பிறகு என்ன ஆகும் கேட்டா, ஹத்தா தகூன சஜிதத்துல் வாஹிதா கைரம் மின துன்யா வ மா ஃபீஹா, ஒரே ஒரு சஜிதா இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் ஒரு சிறந்தா தோன்றும். அப்ப எது பெருசா தெரியும்னா, போட உலகம் ஒரு சஜிதாக்கு நிகராகுமாடா என்று பேசுவானா. அந்த அளவுக்கு நம்பிக்கை வந்து கூடுதலாக அவர் இறங்கின பிறகு வலுப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது சஹீஹுல் புகாரி 3448 இருக்கிறது நீங்க பாக்குறீங்க. அது மாத்திரம் இல்லாம ஈசா நபி வரும் பொழுது என்ன ஆகும் கேட்டா, வல ததுஹபன்ன ஷஹ்னா வத்தபாகுலு வத்தஹாசுது, பொறாமை, போட்டி, சண்டை, சச்சரவு எல்லாம் அறிவிட்டு போயிரும், எல்லாம் அப்படி தங்க பவுன்களாக மாறிவிடுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது வந்து சஹீஹ் முஸ்லிம்ல 221வது ஹதீஸில் நீங்க பார்க்கலாம். சரி, இது வந்து எங்க வருவாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு கேட்டா, எங்க இறங்குவாங்கன்னு கேட்டா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்குறது வந்து திமிஷ்க்னா டமாஸ்கஸ், இப்ப டமாஸ்கஸ் இல்லையா, அந்த டமாஸ்கஸ்ங்கிற ஊர்ல ஒரு வெள்ளை மனாராவுல, வெள்ளை கோபுரத்துல வந்து இறங்குவாங்க. எப்படி இறங்குவாங்கன்னு கேட்டா, குங்குமப்பூ நிறத்தில் ஒரு மேலாடை ஒரு கீழாடை, மேல சட்டையோ ஏதோ ஒரு ஆடை, கீழே ஒரு வேஷ்டியோ கவிழியோ ஏதோ ஒரு ஆடை, மேல ஒரு ஆடை கீழே ஒரு ஆடை, ரெண்டு ஆடையுமே குங்குமப்பூ நிறத்திலே அமைந்திருக்கும். அதை அணிந்தவர்களாக, இரண்டு வானவர்களுடைய சிறகுகளின் மீது கைகளை வைத்தவர்களாக அந்த வெள்ளை மினாராவில் வந்து இறங்குவார்கள். அல்லாஹ் உயர்த்தி கொண்ட ஈசா நபி அவர்கள் இங்க வந்து இறங்குவார்கள். டமாஸ்கஸ் எல்லாம் இறங்குறாங்க, திமிஷ்குங்கிற ஊர்ல இறங்குறாங்க. இப்போ அந்த நகரம் இருக்கிறது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நகரம். அப்படி இறங்கக்கூடிய நேரத்தில் அவர் வந்து தலை அசைத்தார்னு சொன்னா தண்ணீர் சொட்டும், அப்படி குளிச்சுட்டு வருவார் போல, குளிச்ச மாதிரி என்ன செய்யும், அந்த மாதிரி சுட்டும். அதே மாதிரி வந்து அப்படி தலையை தூக்குனார்னு சொன்னா முத்துக்களை போல அந்த தண்ணீர்கள் சிதறும் என்ற அளவுக்கு அந்த ஈரத்தலையோட குளிச்ச மாதிரியான ஒரு மேனியோட அவங்க வந்து ரெண்டு வானவர்கள் புடைசூழ, ரெண்டு வானவர்கள் தோல்ல கை வைத்து இறங்குவார்கள் என்று முஸ்லிம்லையும் திருமதியிலையும் இன்னும் பல ஹதீஸ் நூல்கள்லையும் இத நம்ம பார்க்கிறோம். ஈசா நபி அவர்கள் இறங்குறாங்க. இந்த மாதிரி ஒன்னொன்னு நீங்க பார்க்கணும், ஈசா நபி அவர்கள் இறங்கின உடனே எப்படி இந்த உலகம் எல்லாம் ஒரு அணிக்கு வரும், எப்படி ஒரு கொள்கைக்கு வரும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தே வரலையே, அதுக்கு முந்தி ஈசா நபி வந்தாங்களே, ஏற்கனவே அப்பவும் வரலையே, ஏற்கனவே ஈசா நபி வந்தாங்களே, அப்ப எத்தனை பேர், சில சீடர்கள் தானே ஏத்துக்கிட்டாங்க, பெரும்பாலானவங்க ஏத்துக்கலையே. அவர் அந்த முதல்வருக்கா வந்துட்டு போயிருக்காரு, அப்பவும் வரல, அப்ப சும்மா வரல, எக்கச்சக்கமான அதிசயங்கள், இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறது என்ன, பறவையை செஞ்சு பறக்க விடுறது என்ன, நோய்களை தீர்க்கிறது என்ன, உணவு வானிலிருந்து பெற்று கொடுக்கிறது என்ன, இப்படி நிறைய அற்புதங்களை அவர் நிகழ்த்தி இருந்தும் கூட ஏற்கனவே ஈசா நபி வரும்பொழுது அந்த சமுதாயம் கூட, எந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டார்களோ அந்த சமுதாயம் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. பிறகு இன்னொரு தடவை வரும்பொழுது எப்படி உலகம் முழுசும் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு கேட்டா, அது ஒரு ஆச்சரியமே இல்லை. இந்த யுகத்துல ஒரு காலத்துல வேண்டால் இது ஒரு ஆச்சரியமா இருந்திருக்கலாம். இந்த காலத்துல வானிலிருந்து ஒரு மனிதன் வந்து இறங்குனா, எந்த விமானம் இல்லாம ஒரு சாதனம் இல்லாம அப்படி வந்தா, எங்கேயோ வரும் பொழுதே உலகத்தினுடைய சேட்டலைட்டுக்கெல்லாம் தெரிஞ்சு போயிடும், என்னமோ இறங்கிட்டு இருக்குதுப்பா கருப்பா அப்படின்றாங்க. அவரை வந்து குங்குமப்பு கலர்ல போட்டிருக்கிறதுனால அது ஒரு நல்ல பளிச்சுன்னு தெரியக்கூடிய ஒரு கலர் தான். அப்ப அந்த மாதிரியான ஒரு கலர்ல ஒரு ஆளை போட்டு இறங்கிட்டு இருக்காருன்னு உலகம்லாம் என்ன செய்யுமா, அவ்வளவு உலகத்து கேமரா அங்கதான் இருக்க போறோம், உலகத்துடைய கேமரா முழுசும் அதை நோக்கி திரும்பிடும்.
அப்ப இறங்க இறங்க அந்த ஸ்கைலாப் விழுவும் போது நம்ம உட்கார்ந்து வீட்டுல உட்கார்ந்து பார்த்தோமே, அதையெல்லாம் தாண்டி உலகத்தினுடைய அத்தனை சேட்டலைட்டுகளும் அத்தனை கேமராக்களும் அவ்வளவு பேருடைய கவனமும் ராத்திரி பகலா தூங்க மாட்டாங்க. அது ஏன்னா புத்துணர்வு குதிக்கிறது இல்ல, அப்படியே மெதுவா எந்த ஒரு கருவியும் இல்லாம, விமானம் இல்லாம, ஒண்ணும் இல்லாம, ராக்கெட் இல்லாம, அப்படி இப்படி மலக்குகள் பேசு மலக்கு கொண்டு வராங்க. பொத்துன்னு போடல, அதையும் பாத்துக்கணும் நீங்க. புத்துன்னு போட்டு வந்து விழுந்துருவாருன்னா மலக்குடைய சிறகுல தாங்கிக்கிட்டு வர்றாங்க. அப்படியே சிறகுல கை வைத்தவராக வருவார்னு சொன்னா, அப்ப தாங்கி கொண்டவராக வரும் பொழுது உலகம் எல்லாம் பார்க்கும். இது கண்டிப்பா இது வந்து குர்ஆன்ல சொன்ன அந்த உண்மைதான், கண்டிப்பா இது முகமது நபி சொன்ன உண்மைதான் சொல்லி உலகத்துக்குலாம் தெரியும். ஏன்னா இது யாரும், இது நம்ம மட்டும் தான் இது சொல்றோம். இத வந்து ஈசா நபியை நம்பக்கூடிய மத்தவங்க எல்லாம் கூட மூத்த போயிட்டாருன்னு தான் சொல்றாங்களே தவிர அவர் வந்து இப்ப வருவார்னு சொல்லல. அப்ப இந்த மாதிரி வருவார் என்று நம்ம சொல்லும் பொழுது அவர் கண்டிப்பா மரியமுடைய மகன் ஈசா தான் என்பது உலகத்துக்கெல்லாம் அதிசயம் அப்படி தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி தெரிய ஆரம்பிச்ச உடனே உலகம் முழுசு அவர் வந்து ஒரு சொல்லி சொன்னா போதுமங்க, ஒரு அவர் பேசுற பேச்சு உலகத்துல அத்தனை டிவிலையும் ஒரே செகண்ட்ல வெளிவரப்பாங்க. வீட்டுல உட்காந்து பாப்போமே, நம்ம வீட்டுல உட்கார்ந்துகிட்டு ஈசா நபி இறங்குற டமாஸ்கஸுக்கும் போயிரும் கேமரா, அங்க இருந்து மேல இறங்குறது வந்துரும், வெள்ள மணாவில் இறங்குறது, முத்துக்கள் தெரியும், எல்லாரும் பாப்பாங்களாம். முத்துக்கள் தெரியுமா? எப்படி எல்லாருக்கும் தெரியும்? டமாஸ்கஸ்ல உள்ளவன் பொய்யா கூட சொல்லிட்டு போயிடலாமே, அவர் வரக்கூடிய காலத்துல முடியாது. டமாஸ்கஸ்ல இருந்து ஒருத்தன் பொய்யா வந்து இறங்கிட்டாருன்னு சொல்லி இந்த மணாவில் தான் இறங்கினாருன்னு ஒரு ஆளை காட்டுறான் வேணும்னா, அங்க ஒரு திட்டம் போட்டு அதெல்லாம் நடக்காது. இப்ப அவர் வரக்கூடிய காலத்துல வந்து அப்படி வந்தா எப்ப எங்க முதல்ல தகவல் வர ஆரம்பிச்சிடும். ஒரு குருவி பிறந்தா கண்டுபிடிச்சு போடுறான், ஒரு காக்கா பிறந்தா கண்டுபிடிச்சு போடுறான். அங்க இருந்து சின்ன ஒரு அந்த விண்கற்கள், இப்ப கொஞ்ச நாளைக்கு வந்து முன்னாடி விண்கற்கள் மழை பொழிஞ்சான், அதை கண்டுபிடிச்சிட்டு திருவிழா மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான். சின்ன கல்லு, அப்ப சின்ன சின்ன கற்களை அவன் பாக்குறான்னு சொன்னா, ஒரு மனிதன் வரும் பொழுது அவர் கிட்ட நெருங்க 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 அதை பாக்குறோம். இன்னும் சொல்ல போனா அவர் வேத்து வடியுது பாருங்க, மனிதன்கிற முறையில அவர் காத்து இல்லாத மண்ணெல்லாம் தாண்டி தான் வர்றாரு. அது மாதிரி ஒரு நெருக்கடியில வந்து நிக்கையில வந்து மூச்சு திணறனா அடிக்கதான் செய்யும். அவர் வந்து இறங்குறாரு, அப்படி வட்டியுமா வேறு வந்து குளிச்சுட்டு வந்த மாதிரி சிதறுங்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் அறிவியலுக்கு அப்படி ஒத்த மாதிரியான முறையில வரும் பொழுது அது வந்து நம்புறது பெரிய கஷ்டமே இருக்காது. எல்லாம் ஓகே, நீங்க சொன்னா சரிதான், கரெக்டான மார்க்கம் தாங்க அப்படின்னு சொல்லி அவர் அது ஒண்ணு போதும் ப்ரூஃப். அதுதானே உலகம் பூரா தனக்கு எதிர்பார்த்தான். தூதர்கள் சொல்லும் பொழுதெல்லாம் வானத்திலிருந்து அவன் தந்தன்னு கேட்டான். அவன் எதிர்பார்த்தது என்ன? ஒவ்வொரு தூதரும் போய் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லும்போது, நீ என்னையா இங்கதானே பிறந்த, வானத்திலிருந்து வந்துட்டேன் வானத்துல பேர் சொல்றான். நம்பிதானே அவனு. அப்ப எதை வந்து கேட்டு கிண்டல் பண்ணாங்களே அந்த கேள்வியை அவன் எதிர்பார்த்த மாதிரி கொடுக்கும் பொழுது எல்லாரும் நம்பிக்கிறான். கண்டிப்பா இவர் வந்து இறைவனை அனுப்பப்பட்டவர் தான், உண்மையான மார்க்கம் தான், அதை நம்பிக்கிறான். இது வந்து அவர் இறங்கக்கூடிய ஒரு நேரம். இறங்கிட்டாரா, இறங்கின உடனே என்ன ஆகும்னு கேட்டா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறங்கின செய்தி கேட்ட உடனே அவன் தஜ்ஜால் இருக்கிற பகுதி டமாஸ்கஸ்ல இருந்து, அதுக்கடையில் உங்களுக்கு நல்லா விளங்கிக்கிறேன், இங்க இருந்து ஒரு படை வந்து அந்த யுத்தத்துல வென்று டமாஸ்கஸ் வரைக்கும் போய் விடுவார்கள் சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறது. நான் சொன்ன ஏற்கனவே நசாராக்கள்கிட்ட ஒரு யுத்தம் நடக்கும்னு சொல்லி, அந்த யுத்தம் முடிந்த பிறகு அந்த படை அப்படியே போய் டமாஸ்கஸ் வரைக்கும், ஷாம் வரைக்கும் போய் விடுவார்கள். அப்ப ஷாம் வரைக்கும் போன உடனே அந்த படை அவருக்குன்னு காத்துக்கிட்டு இருக்குது. அப்ப அப்படி இறங்கி அந்த படையோடவே தஜ்ஜாலை என்ன செய்வாரு, விரட்டி வருவாரு. அவருக்குன்னு தயாரா ஒரு படை காத்து கொண்டிருக்கும். அந்த படையோடவே தஜ்ஜாலை என்ன செய்வாரு, விரட்டி வருவாரு. அது வந்து அது 40வது நாள். ஏன்னா தஜ்ஜால் வந்து 40 நாள் தான் வாழ போறோம் உலகத்துல. அது கண்டிப்பா அந்த 40வது நாள்ல தஜ்ஜால் வந்து தஜ்ஜால் இன்னைக்கு வந்துட்டான்னு சொன்னா அந்த 40வது நாள் ஈசா வந்துருவார். தஜ்ஜால் வந்த 40வது நாள் ஈசா இறங்கின உடனே அவனுக்கும் தெரியும்ல, அல்லாதான் அறிவிச்சு கொடுத்துருப்பான்ல, ஈசா நபி வந்தா நம்ம கதை முடிஞ்சு போயிடும், அவ்வளவுதான். 40 நாள் தான் ஆட்டம் தெரியும். 40வது நாள் வந்து ஈசா வந்த உடனே ஆள் உருக ஆரம்பிச்சிருவானா. யார்? தஜ்ஜால். அவரை கண்ட உடனே, ஈசாவை கண்ட உடனே உருக ஆரம்பித்து விடுவான். பிறகு அல்லாஹ் வந்து ஈசா நபியுடைய கையால் அவன் கொல்லப்படுவான் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது வந்து சஹீஹ் முஸ்லிம்ல 5157வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். இது வந்து அவன் கொல்லப்படுற சம்பவம். அதாவது தஜ்ஜால்ங்கிறவன்